தடைகளை தாண்டி வெளிவரும் ஜனநாயகன் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன சார்? அனைவருக்கும் வணக்கம். நாளை நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் கடைசி படமான ஜனநாயகன் நாளை வரவிருக்கிறது. அதற்காக தமிழகம் முழுவதும், ஏன் இந்தியா முழுவதும் பல்வேறு கோடிக்கணக்கான ரசிகர்கள், தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆவலோடு காத்திருக்கிறோம். ஏன்னா இந்த படம் ரொம்ப நாளாக பல தடைகளை தாண்டி தான் வருது. ஏன்னா தளபதி சொன்ன மாதிரி ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு 3 வார்த்தை எழுத்து அது சாதாரணமாக இருக்க முடியாது. ஏன்னா அவர் வாழ்க்கையில் பல்வேறு தடைகளை தாண்டி தான் இன்றைக்கு முதல்வராக வந்திருக்கிறார். அதனால் அவருக்கு உண்மையாக அவர் நம்பிக்கையின் ஒரு உறுதுணையாக அனைத்து ரசிகர்களும் தொண்டர்களும் நாளைக்கு ஒரு கொண்டாட்டமாக இந்த படத்தை நாங்கள் வரவேற்று கண்டிப்பாக கொண்டாடுவோம். கடைசி படம்னு சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் இருந்தாலும் எங்களோட தளபதியை நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக நாளைக்கு ஒரு திருவிழாக தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கொண்டாடுவோம் என்று சொல்லிக்கொள்கிறேன். ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போன எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தோம். போன திமுக ஆட்சியில் படத்தை ரிலீஸ் பண்ணவே விடல. ஆனால் அன்றைக்கி நாங்கள் சொன்னது தான், நாங்கள் எல்லாருமே அன்றைக்கி சொன்னோம், இன்றைக்கி படம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா வெறும் தளபதி விஜய்னு வரும் அப்படின்னோம். அப்போ யாரும் கேட்கல. அப்பயே சொன்னோம் நாளை முதல்வர் விஜய் அப்படின்னு சொல்லி வரும்ன்ட்டு. அது இப்போ எங்களுக்கு வருது. ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதேமாரி இந்த படம் பார்க்கும்போது ஒரு 1000 கோடி வசூல் கண்டிப்பாக அடிக்கும். அதை நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கோம். திருப்பியும் தீபாவளி, பொங்கல் எல்லாமே நாளைக்கு தான் எங்களுக்கு திருவிழா மாரி இருக்கும். அதுலன்ட்டு பிரம்மாண்டமாக கொண்டாடுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாள் கொண்டாடுற மாதிரி இதெல்லாம் பண்ணுறீங்க. பார்த்தீங்கன்னா தேட்டரில் கேரளா மூலம் வச்சுருக்கோம், டிஜே வச்சுருக்கோம், ஊர் ஃபுல்லாக பேனர் வச்சுருக்கோம். நாளைக்கு உள்ள வரவங்களுக்கு இனிப்பு அன்னதானம் வழங்குகிறோம். அதுலேருந்து ஃபுல்லாக கோயிலில் அதேமாதிரி சிறப்பு பூஜை எல்லாம் பண்ணியிருக்கோம் தளபதி பேரில். அதில் என் பேர் அழகுமுத்து சிதம்பரம். இந்த வருஷம் பஸ்லேயே படம் வருதுன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தேண்ணே. இப்போ அது அந்த ஆட்சியில் எங்களால் சரியாக அதை திரையிட முடியல. இப்போ ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து எங்கள் தளபதி முதலமைச்சர் ஆனோடனே இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாரி இளைய தளபதி விஜயன்னு வந்த பேருக்கு அப்புறம் தளபதி விஜயன்னு டைட்டில் வந்துச்சு. இப்போ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் டைட்டிலோட வரப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ வசூல் வரும்னு? ஆனால் அது எப்பயுமே தளபதி படம் 1000 கோடி கிட்ட போன டிப்பே சொல்லியிருந்தது லியோ படம். இப்போ இதை தாண்டி வரும்னு எங்களோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த தடவை கண்டிப்பாக 1000 கோடிக்கு மேலே தானே வரும். உங்கள் பேர்? என் பேர் எம்ஜே மாதவன். அந்த தடைகள்ன்றது இன்னைக்கு நேற்று இல்லைண்ணா. நாங்கள் எல்லா படத்துக்குமே சந்திக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இன்னைக்கு மட்டுமே புதுசாக எங்களுக்கு தடையை கொடுக்கல. அந்த தடையை உடைச்சி இப்போ நாங்கள் ஒரு சரித்திரத்தை படைக்கிறது தான் எங்களோட ஒவ்வொரு படத்துக்குமே உண்டான போராட்டமாக இருக்குது. இது இன்னைக்கு நேற்று இல்லை, எல்லா படத்துக்குமே நாங்கள் இந்த தடையை சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கோம். இது சரித்திரமே. எங்கள் தளபதி இன்னைக்கு திரைத்துறையிலேருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு முதலமைச்சராக, ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக, அடுத்தது இந்த மாதிரி ஒரு எம்ஜிஆராக இருக்கணுன்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டாக ஆகிற அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு சரித்திரத்தை உருவாக்கியிருக்காரு. அதனால் இது எங்களுக்கு ஒரு தடைன்றது ஒரு பழக்கப்பட்ட விஷயம் தான் தவிர புதுசாக ஒன்றும் பார்க்குறதுக்கு இல்லைங்க. படம் எப்படி சார் இருக்கும்? கண்டிப்பாக மக்களுக்கு ஏற்ற மாதிரி, மக்களோட நலனை கருதி, ஒரு சோஷியலுக்கு என்ன சொல்ல முடியுமோ, அதாவது ஒரு பீப்புளுக்கு என்ன சொல்ல முடியுமோ ஒரு சோஷியல் மெசேஜ் அந்த படம் கண்டிப்பாக இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைண்ணா. முக்கியமாக பெண்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் சொல்லணும்னு அவர் ஆசைப்பட்டாரோ, இன்னைக்கு தமிழ்நாடு எந்த வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரோ அதை கண்டிப்பாக ஒரு மெசேஜாக சொல்லுவார்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குண்ணா. எல்லாருமே எதிர்பார்த்து தான் இருக்காங்க. நாங்கள் மட்டுமா பார்த்துட்டு இருக்கோம். சின்ன வயசுல தளபதி ஃபேனு. நாளைக்கு லாஸ்ட் படம், நல்லா சிறப்பாக போனோம், வெள்ளி விழா வரணும். வேற இந்த படத்தை பார்க்கலாங்களா? எப்பயுமே தளபதி படம் குடும்பமா பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இப்போ மட்டும் இல்லை, இந்த ஏ சர்டிஃபிகேட் யூ சர்டிஃபிகேட்லாம் கிடையாது. தளபதி படம் ஃபேமிலியா இருக்கும், எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. அதுதான். நீங்க எப்படி பாக்குறீங்க? கடைசி படம், அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இது வரைக்கும் ஒரு சீன் கூட பார்க்கல. பார்த்தா தேட்டர்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்றோம். அதுதான். இந்த பிரம்மாண்டமா கொண்டாடுறோம். இதை பயங்கரமா இது வரைக்கும் பண்ணாத அளவுக்கு நாங்க ஒரு நல்ல ஒரு படம், கடைசி படம்னால பெருசா பண்ணலாம். ஒரு திருவிழா, பொங்கலோட பிரம்மாண்டமா ஒரு திருவிழா பண்ணலான்னு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா வெற்றி பெற வாழ்த்துக்கள். இருந்தாலும் குடும்பமா எல்லாம் ஃபேமிலியா என்ஜாய் பண்ணட்டும். பயங்கரமா படத்தை ரசிக்கிட்டோம். லாஸ்ட் படம்
கொண்டாட்டமா இருக்கும் கண்டிப்பா படம். ஏபில ஏ சர்டிஃபிகேட் பி சர்டிஃபிகேட் எதுவுமே கிடையாதுங்க. பயங்கரமான படம், குடும்பத்தமா என்ஜாய் பண்ணலாம். எந்த இதுவும் இல்லாம எதிர்பார்ப்பும் இல்லாம பிரம்மாண்டமா இருக்கும் படம், பார்க்கலாம் நல்லா. எப்படி சொல்றீங்க ரோடி? இதுக்கு முன்னாடி தளபதி வந்து படத்துல தான் வந்திருக்காரு. இப்ப சிஎம்மா இருந்து மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி பயங்கரமா இப்போ வந்து படத்தை நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம். வந்து பார்ப்போம் தலைவரை உள்ள. சிஎம்மா வந்து உள்ள பார்க்க போறோம். படம்ன்றது வேற, இல்லாட்டி படமும் சேர்த்து சிஎம்மாவும் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் என்கிறனான்ற மாதிரி தலைவர் பயங்கரமா உள்ள என்ட்ரி பார்க்க போறோம். ஆனா நாங்க சின்ன வயசுல இருந்து, அதாவது ஒரு 10 வயசுல இருந்து நான் தளபதி ஃபேனு. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்காம விட்டது கிடையாது. நாங்க எதுவாக இருந்தாலும் தளபதியை பார்த்துட்டு தான் எந்த எதுவாக இருந்தாலும் பண்ணுவோம். இன்னி வரைக்கும் அந்த படம் லீக் ஆனதை நாங்க ஒரு சீன் கூட இது வரைக்கும் பார்க்கல. தலைவரை பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விஜய் அண்ணாவோட படத்துக்கு நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தா இப்போ சின்ன குழந்தைங்களாம் பார்க்க முடியாதுங்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, அதனால இதை எதுவும் பண்ண முடியாது, குழந்தைங்கலாம் வந்து பார்க்க முடியாது. ஆனா நாளைக்கு நாங்க கண்டிப்பா காலேஜ் முடிச்சதும் போய் பாக்குறோம். சிஎம் ஜோசப் விஜய்னு வர டைட்டில்ல பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கும். நாளைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. குழந்தைங்களை கூட்டிட்டு போகாதீங்க. அதுல வந்துட்டு ட்ரெய்லர் பார்க்கும்போது ரத்த காட்சிகள் நிறைய, சண்டை காட்சிகள் நிறைய போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. அதனால கூட்டிட்டு போகாதீங்க. குழந்தைங்களை 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள கூட்டிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.